ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று இன்ப துன்பத்திற்கு என்ன காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இது. பொதுவாக இன்ப துன்பத்துக்கு ஆசைகள் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இதை விளக்கமாக என்ன சொல்லணும்னா, உள்ளத்தில் ஆசைகள் எழுகின்றன, அவை பாசமாக வளர்கின்றன, பந்தங்களில் ஆட்படுத்தப்படுகின்றன, அறிவு தடுமாறுகிறது, ஆகாத காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதன் பின்விளைவாக துன்பங்கள் வந்து சேர்கின்றன. சுருங்கக்கூறின் தீவினைகளே துன்பத்துக்கு காரணம். ஆகவே அறிவின் துணை கொண்டு தீவினைகளை தவிர்த்தல் வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆகிறது. அவ்வாறாயின் தீவினைகளை விடுத்து நல்ல காரியங்களை மட்டும் செய்யலாமா என்றால், ஆனால் அந்த நல்ல காரியங்களுக்கும் பரிசு கொடுக்கப்பட வேண்டுமே. வினைக்கே உரிய பரிசுகள் தவிர்க்க முடியாதவை என்ற அப்பரிசாக இன்ப வாழ்வு ஒன்று அமைகிறது. இன்பத்தை நுகரும் மனிதன் சும்மா இருப்பானா? நடுநடுவே சில ஆகாத செயல்களையும் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அது யாவருக்குமான பொது இயல்பு. நன்மைகளோடு தீமைகளும் சேர்ந்து கொள்ளவே அவற்றின் விளைவாக இன்ப துன்ப கலப்புடைய பிறப்பு வந்து அமையும். ஆக நல்வினை செய்வதும் கூட ஒரு புதை செயறு ஆகி பிறப்பு என்னும் பெருங்கடலில் அழுத்தவே செய்யும். இதுதான் இருள் செயர் இருவினைம்பாங்க. இப்படி இன்ப துன்பம் பிறப்புக்கு வித்து ஆகும் காரணம் பற்றி தீவினையே இரும்பு விலங்கு என பகன்ற ஆண்டோர் நல்வினையை பொன் விலங்கு என்று கூறுகின்றனர். விதி என்ன? விதி என்பது யாவருக்கும் எண்ணத்திலும் உடனே தோன்றுவது தலைவிதி என்று வழக்காறு. மேலோட்டமாக இங்கனம் பொருள் கொண்டு முரண்படுவோர் பலர், முகம் சுளிப்போர் பலர். ஆனால் விதி என்பது தலைவிதி, அதாவது டெஸ்டினி, வாழ்வியல் நெறி, கோட் ஆஃப் எத்திக்ஸ், தனி மனித பண்பியல், இண்டிவிஜுவல் மொராலிட்டி, சமுதாய சீரமைப்பு, சோசியல் எத்திக்ஸ். அடுத்தது உய்யும் நெறி, அது பாத் ஆஃப் சால்வேஷன். அடுத்து இறை இன்பத்தில் திளைத்தல், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன் எட்டர்னல் ஃப்ளீஸ் என பலவாறு விரியும். இப்படி நமது இன்ப துன்பங்களை நல்வினைகளுக்கு இன்ப கலப்புடைய பிறப்பும் தீவினைகளுக்கு துன்பமான பிறப்பும் ஆக வேண்டும் என்பதே நடுவு நிலைமையான தீர்ப்பு. அதுவே நியதி, அதுவே சட்டம், அதுவே இறையின் நீதி, அது விதி என கூறுகிறோம். அதாவது மதி என்ன? அறிவு என்னும் சந்திரன் என்றும் இரண்டு பொருள்கோள்களில் இங்கு சிந்திக்கிறோம். அறிவு, அதிலும் பண்பட்ட அறிவு, பகுத்துணர்வும் பண்பட்ட அறிவு. அதிலும் ஒவ்வொரு செயல் அல்லது வினைக்கும் எதிரானதும் சமமானதுமான பின்னி விளைவு உண்டு என்பதை உணர்கிற தெளிந்த அறிவு. அதை கொண்டு செம்பொருள் காணும் அறிவு. அதுவே தான் தொல்காப்பியர் உணர்த்தும் வினையின் நீக்கிய விளங்கிய அறிவு என்று சொல்லுவார்கள். வினைகள் எப்போது, யார் மூலம், எந்த வகையில் வருகின்றன என்பதை உணர்த்துவதே விதி என கூறுகிறோம். இத்தகைய இன்பம் மற்ற துன்பங்களுக்கான காரணங்களை சீர்தூக்கி பார்த்து தக்கவாறு நடந்து கொள்வதே அறிவுடைமை. அதுவே மதி எனப்படும். நம் தலையின் உள்ள மதி என்னும் அறிவுக்கு நிலைக்கலனாக விளங்குவது பெருமுளை எண்ணற்ற மடிப்புகளை கொண்டது. அதாவது பெருமுளை எண்ணற்ற மடிப்புகளை கொண்டது. அது இரண்டு கூறுகளாய் அமைந்து பல நுண்ணி ஆற்றல்களுக்கு ஆதாரத்தனமாக உள்ளது. அது செரீபரல் கெமிஸ்பியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மூளையின் இவ்விரண்டு கூறுகளும் அமைப்பால் மட்டுமின்றி செயலாலும் பிற இயல்புகளாலும் மங்கை ஒரு பங்கனை, அதாவது அர்த்தநாரீஸ்வரனை நினைவுறுத்துமா. இரண்டு கூறுகளுக்கும் நடுவில் வான்மதியை ஒத்த நீளமான வெண்ணிற இணைப்பு, தி லார்ஜஸ்ட் ஒயிட் கமிஷர் ஒன்று உள்ளது. மூலக்கூறுகளை இணைத்து ஆற்றலை விரித்து உயிரின் இயக்கத்துக்கு உறுதுணை இது புரிகிறது. இந்த அற்புத வெண்மதியை கார்பஸ் காலசம் என அழைப்பார் மருத்துவர்கள். இது சிரசின் உள்ளே அளவாலும் ஆட்சியாலும் அளப்பரிய பெருமையுடைய பெருமூளையில் நாம் சாதாரணமாக மிக குறைந்த அளவுக்கு, அதாவது 2% பயன்படுத்துகிறோம் என்பது மேலை நாட்டு நரம்பியல் அறிஞர்களும் ஏற்கும் உண்மை. இதனை சீராக பேணினால் வாழ்வு வளமுடையதாகி அற்பமான முன்னேற்றம் காண இயலும்.
ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாழ்வியல் நெறிகளை சீராக சிந்தித்த ஒரு பேரறிஞர். அவருடைய கருத்துப்படி நல்வினை தீவினை இரண்டுமே இருள்சேர் இருவினைகள் என்பதாம். பிறப்பு என்னும் ஊழிலிருந்து விடுபட மதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்புரைக்கிறார். பிறப்பு என்னும் பேதமை நீங்கி சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அத்தகைய செம்பொருள் எங்கே உள்ளது? ஊரெல்லாம் தேட வேண்டியதில்லை, காடு மேடுகளில் அலைய வேண்டியதில்லை, கானகம் சென்று தேட வேண்டியதும் இல்லை. மதி முற்றுணர்வு முழுமையான பேரறிவு என்னும் பெயரோடு பிறைச்சந்திர வடிவில் நம் ஒவ்வொரு சிரசின் உள்ளேயும் பெருமொழி என்னும் கருவறையை இடமாக கொண்டு அச்செம்பொருளாகிய பரமசிவம் வீற்றிருக்கிறான். இது தலையாய உண்மை. இதனை விரிவாக சிந்தித்து இதன் மூலம் மக்கள் யாவரும் செம்பொருளை உணர்ந்து தெளிந்து செவ்விய இன்ப வாழ்வில் நிலைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து. இத்துடன் இன்றைய பத்தி முடித்துக் கொள்கிறேன். நாளை விடலாம். நன்றி, வணக்கம்.